தூத்துக்குடி கண்ணா சில்க் ஜவுளி நிறுவனத்தின் 22ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் அருகிலுள்ள கண்ணா சில்க் ஜவுளி நிறுவனத்தின் 22ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவற்றுடன் இணைந்து முழுமையான இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு கண்ணா சில்க் நிறுவன உரிமையாளர் முத்துவேல், பாலாஜி, ரகுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கண்ணா சில்க் பார்க்கிங் பகுதியில் நடைபெற்ற இந்த கண் சிகிச்சை முகாமில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். அவர்களுக்கு அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் கார்த்திகேயன், ஜெயஸ்ரீ ஆகியோர் தலைமையிலான குழுவினர் கண் பரிசோதனை மேற்கொண்டனர். அதில் கண்புரை நோயாளிகளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் கிட்ட பார்வை, தூரப்பார்வை, வெள்ளெழுத்து உள்ளவர்களுக்கு கண்ணா சில்க் சார்பாக இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. முகாமிற்கான ஏற்பாடுகளை கண்ணா சில்க் மேலாளர்கள் ஸ்வேதா, துரை, சண்முகம் உள்ளிட்ட பணியாளர்கள் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை கந்தசாமி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நாங்கள் 22 வருஷம் முன்னிட்டு நாங்கள் கண் சிகிச்சை நடத்துகிறோம். திருநெல்வேலி அரவிந்த் கண் மருத்துவமனையிலேருந்து இடையே நடத்துகிறோம். வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்ணாடி ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஆப்ரேஷனும் அவங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் 23 டாக்டர் வந்திருக்காங்க. 3 டாக்டர் வந்திருக்காங்க, பெரிய டாக்டர். இது வருஷம் இந்த இது நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆமாம், 22 வருஷம் இது வரைக்கும் ஒரு 400 பேர் வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு 300 பேர் வருவாங்க எதிர்பார்க்குறோம். என்னடி ஒரு 500 கண்ணாடி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்.